ये सनातनियों की भूमि है प्यारे। यहाँ ग्रेगोरियन कैलेंडर नहीं हिंदू पंचांग चलेगा। और इस साल प्रभु श्री राम के प्राण प्रतिष्ठा का उत्सव 22 जनवरी को नहीं 11 जनवरी को मनेगा। அகிலம் போற்றும் பாரதம் இது இணையில்லா காவியம். தர்ம அதர்ம வழியினிலே நன்மை தீமைக்கு இடையினிலே விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா. சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத காவியம். கிருஷ்ணனின் மகிமையும் கீதையின் பெருமையும் ஒன்றாக சங்கமிக்கும் புண்ணிய காவியம் மகாபாரதம். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சியாக இருந்த பொழுது பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம் அறிவிச்சிருக்காங்க. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டு இடம்பெற்றேன். ஆட்சிக்கு வந்த பிறகு பொங்கலுக்கு காசு தரலன்னு யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. அரிசி, பருப்பு, கரும்புன்னு நிறைய பொருள் கொடுங்க. அதெல்லாம் எங்களுக்கு எதுக்குன்னு கேக்குறீங்களா? எப்படியும் அடுத்த வருஷம் நாளை ஜெயிக்கப்படுத்துங்க. அப்புறம் எதுக்கு உங்களா காசு கொடுக்கணும்? இந்தியாவுடைய ஐடென்டிட்டின்னு நீங்க எடுத்துட்டு வரதெல்லாம் ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் இந்தியாவுடைய ஐடென்டிட்டி என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள். நான் வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஜல்லிக்கட்டுக்கு தடை செய்தீர்கள். இந்த ஜல்லிக்கட்டு மகாபாரதத்தில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கிருஷ்ணன் தன்னை கல்யாணம் செய்யும் பொழுது என்ன செய்யறாருன்னா 7 காளைகளை அடக்கி விட்டுத்தான் அவர் திருமணம் செய்கிறார். அப்ப ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு பண்பாடு, இந்த ட்ரெடிஷன் என்பது மகாபாரத காலகட்டத்தில் இருந்தே, கிருஷ்ணருடைய காலகட்டத்தில் இருந்தே இது தொடர்ந்து வருகிறது என்பதை காட்டுகிறது. இப்ப கேள்வி என்னன்னா, ஜல்லிக்கட்டு இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும்தான் நடைமுறையாக இருக்கிறது, தமிழர்கள் வாழ்ந்த பகுதியில் மட்டும்தான் நடைமுறையாக இருக்கிறது, சிந்து சமவெளி நாகரிகத்தில் நடைமுறையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க கிடைக்கக்கூடிய சில சான்றுகள்ல கிளே டேப்லெட்ஸ் என்று சொல்லக்கூடியதுல சீல்கள் எல்லாம் ஜல்லிக்கட்டு நடந்ததற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு கீழடியில நமக்கு அகழ்வாய்வு எடுத்திருக்கிறோம். அந்த கீழடி அகழ்வாய்வில் கிடைக்கப்பட்ட தொல்லியல் துறை சார்ந்த விடயங்கள் எல்லாம் சிந்து சமவெளி நாகரிகத்தோடு மிகவும் ஒத்து போய் கொண்டிருக்கிறது. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, சிந்து சமவெளி நாகரிகமும் தமிழ் நாகரிகமும் ஏறத்தாழ ஒரே நாகரிகங்கள் தான், ஒரே நாகரிக தொடர்ச்சி தான் அப்படிங்கிறத அவங்க மிக தெளிவாக பதிவு செய்கிறார்கள். இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட எதுலையுமே நம்ம எலக்ட்ரானிக்ஸ்ல நம்ம வளம் பெற்று இருக்கோமா? கிடையாது. எலக்ட்ரானிக்ஸ்ல இந்த சீனா, ஜப்பான் இவங்க போயிட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து அதுல இது பண்ணிட்டாங்க, ரோபாட்டிக்ஸ் அதுல அவங்க நாடு வளம் பெற்றுச்சு. சரி, வேற என்ன பொருள் உற்பத்தியில இந்தியா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதுலையுமே கிடையாது. விவசாயத்தை தவிர்த்து. விவசாயத்துல இந்தியாவுடைய சூழல், இந்தியாவுடைய அந்த வெப்பமண்டல பகுதியாக இருக்கக்கூடியது, நீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடியதால் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட் வேரியேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து போக போகிற குளிரும் இருக்கும். ஆப்பிள் தோட்டங்களை பார்க்க முடியும். சிம்லா, காஷ்மீரில் ஆப்பிள் தோட்டங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஐரோப்பாவில் மட்டுமே வளரக்கூடிய ஆப்பிள்கள் காஷ்மீரில் வளரும். புரியுதா? அங்கே தொடங்கி இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலைக்கு உலகத்தில் விளையாத பயிரே கிடையாதுங்க. நீங்கள் பாலைவனம் போல இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் டேட்ஸை போடலாம். அரபு நாட்டில் கிடைக்கக்கூடிய டேட்ஸை இங்கே நீங்கள் போட்டு அதே தரத்துக்கு எடுக்க முடியும். புரியுதா? குளிர்பகுதி, ஈரப்பகுதி மிக்க இடங்களில் எடுக்க முடியும். ஹியூமிடிட்டி நம்மள மாதிரி இது தமிழ்நாடு மூலம் ஹியூமிடிட்டி டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி தானியங்களை இங்கே போட்டு நீங்கள் எடுக்க முடியும். அப்போ இந்தியா வந்து எந்த நாட்டுக்கும் உணவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இயற்கை கூறு அமைஞ்ச ஒரு நாடு. இந்தியன் டியூ வந்துச்சு, சூப்பர். இந்தியன் டியூவில் காட்டிருக்கிறதுலாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நடக்கவே இல்லை. நம்ம நாட்டில் ஊழல் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம நாடு எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு 5000 ரூபாய் போட்டால் எவனையும் எடுக்க மாட்டான், அந்த அளவு பணக்காரன். ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னா, அம்மா ஓட்டில் மூடினதுக்கு அழுதவன் நிறைய பேர். அம்மா ஓட்டில் மூடினதுக்கு அழுதது நிறைய பேர். அதை பற்றி பேசுறதுக்கு திராணி இல்லை. 3 மணிக்கு தனுஷ் போடுறான் படத்தை, ஏய் சம்மடா, வேற லெவல்ரா செய்தி.
டன் ஸ்பீச். ஏய் சமடா. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எங்கள் அண்ணன் டைரக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணார். இதை பற்றி பேசினா மீடியாவாகட்டும் நீ வா ப்ரோ யாருன்னே தெரியல சேர்த்துக்கலாமா இதுவும் பார்த்தீங்களா இவ்வளோதான் நம்ம முஸ்லிம்ஸ் பொங்கல் கொண்டாடக்கூடாதுன்னு கண்டென்ட் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா பொங்கல் கொண்டாடக்கூடாது போல, அது சம ஏதோ ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் போல அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி சூரியனை தான் நாங்க போறோம், சூரிய பகவானை கும்பிடல நாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கா? ஆமா, சூரிய பகவான் அப்படின்னா நாங்க பாக்குறோம், சூரியனை தான் பாக்குறோம். வானம் பார்த்த பூமி உழுதுண்டு பழகுவோம். Your wedding day, and imagine it was your wedding day, and it's been dry and no rain for many months, and so in your mind you create an expectation that it's not going to rain. In fact, you might even pray that says, "Oh, please, universe, God, please make sure it doesn't rain on my wedding day." But a mile up the road, there's a farmer, and he's looking up at the sky and he's praying, "I hope it starts to rain. I hope it rains really soon." Now along comes your wedding day, and sure enough, on this day it rains. Now the question that you have to ask is the rain good or bad? And when you think about it, you realize the rain, the reality of what is happening in that moment, is good for some and bad for others. Or in reality, some people will label that as good and some people will label it as bad. Imagine it was